வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிறது மிஸ்டர் சாவேஜ் தமிழ்னா அவங்க ஸ்கொயர். இன்னைக்கு நம்ம டிராகன் பால் எபிசோட் 29 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடில் ஃபைனலாக அந்த ஒரு வேர்ல்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட் முடிஞ்சிருக்கும். நம்ம மாஸ்டர் ரோஷி கோகுவை எப்படியோ ஜெயிச்சிட்டாருங்க. ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய கேஷ் ப்ரைஸை வச்சு என்னென்னமோ பண்ணலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்த அவர் மொத்த காசையும் தின்னே தீத்துருவான் நம்ம கோகு. இதோட அந்த 28th எபிசோட் முடிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற 29th எபிசோட் எதை நோக்கி இருக்க போகுதுன்னா, கோகு நான் மறுபடியும் எங்கள் தாத்தாவோட டிராகன் பாலை தேடி போக போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. கிரில்லின் நான் மாஸ்டர் ரோஷியோட இருந்து ட்ரைனிங் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மறுபக்கம் நம்ம புல்மா யாம்சா இவங்க மறுபடியும் எங்களோட லைஃபை பார்த்து நாங்க போறோம் அப்படின்னு கிளம்புறாங்க. ஸோ இவங்க எங்கெங்க போனாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட டிராவல், அவங்களோட அட்வென்ச்சரஸ், அவங்களோட அந்த ஒரு ஃபன்னியஸ்டான இந்த ஒரு எபிசோட்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இனி தொடர்ந்து பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிராகன் பால் சீசன் 1 எபிசோட் 29. ஆரம்பிக்கலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் எல்லாருமே அந்த ஒரு டவுனில் தான் இருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ண போற, அடுத்து நம்மளாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிக்கும் போது, ஸோ கோகு என்ன சொல்றாருன்னா, நான் எங்க தாத்தாவோட டிராகன் பாலை தேடி போறேன், அந்த 4 ஸ்டார் டிராகன் பாலை எப்படியா தேட போறேன் அப்படின்னும் போது, கண்டிப்பா நீ போறியா அதை தேடி, அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, இல்ல நான் போக தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மறுபக்கம் நம்ம கிரில்லின் என்ன சொல்றாருன்னா, நான் மாஸ்டர் ரோஷியோடே இருந்து நான் பயிற்சி எடுத்துக்க போறேன், அடுத்த டோர்னமெண்ட்ல நான் ஜெயிக்கணும், அந்த அளவுக்கு என்ன நான் வந்து அப்கிரேட் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி பேசும்போது, நம்ம மாஸ்டர் தம்பி அதெல்லாம் இருறா, ஐயோ நான் போட்ட பிளானை கெடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே ஒரு ட்ரீமுக்கு போறாரு. ஊர்ல தான் லான்ச்சை விட்டுட்டு வந்திருக்கோமே, ஸோ அவ கூட ஜாலியா தனியா இருக்கலாமே, இவனுங்களை தள்ளி விட்டுட்டு அப்படின்னு பார்த்தா இவனுங்க ஒரு பிளானை போடுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ரோஷிக்கு பயங்கரமான கடுப்பா இருக்கு. புல்மா யாம்சா மறுபடியும் நாங்க எங்களோட சிட்டிக்கே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, கோகு நீ தனியா போகாத, உன்னை தனியா அனுப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்டர் ரோஷி ஆமாமா நீ தனியா போகாத, கிரில்லி நீயும் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இல்ல நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரில்லின் ஒத்த காலில் நிற்கிறான். மறுபக்கம் நம்ம கோகு ஃப்ளைங் நிம்பஸை கூப்பிட்றான். ஸோ ஃப்ளைங் நிம்பஸை கூப்பிட்டு ஏறும்போது கிரில்லினால அதில் ஏற முடியாது, அவனால் டிராவல் பண்ண முடியாது அப்படின்றனால அவன் வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம கோகுவே கிளம்புறேன் அப்படின்றாரு. ஸோ அந்த டிராகன் பாலை தேடக்கூடிய அந்த டிவைஸ் இவர்கிட்ட இருக்குன்ற காரணத்தினால உடனடியாக அங்கேருந்து எல்லாருக்கும் டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு நம்ம கோகு. அங்கே கட் பண்ணா நம்ம புல்மா யாம்சா இவங்க 2 பேரும் சத்தம் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா காரில் டெசர்ட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃபைட் போயிட்டு இருக்கு. இதை ஓரமாக உட்காந்து ஊழாங்க போறோம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட சிட்டிக்கு இப்போ போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பேரலா இங்க கிரில்லின் வந்து மாஸ்டர் ரோஷி எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே மாஸ்டர் ரோஷிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பைபிள் இந்நேரம் எங்க இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கும் போது பார்த்தா அம்மால எங்க இருப்பாரு. ஸோ அந்த அண்டர்வேர் ஷோரூம், ஸோ அங்க போய் நின்றுட்டு அதோட வாசல் இருக்கக்கூடிய டெமோ பீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதுல இருக்க பீசஸ்லாம் லான்ச்சுக்கு போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. நேராக கடைக்குள்ளேயே போயிட்டு ஒரு மாதிரி வெறிக்க பார்த்துட்டு இருக்காரு. சார் என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது நான் ஒருத்தருக்கு வாங்கலாம் அப்படின்னு பாக்குறேன், அது எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் போட்டு காட்டுறீங்களா, இதை போட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னடா கெல்ட்டு பையல் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணு கடுப்பாயி நம்ம மாஸ்டர் ரோஜி மூஞ்சிலே ஒரு அற விட்டுறா. எவ்வளோ அடி வாங்கினாலும் மீசையில மண்ணே ஓட்டல அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே வராம பாருங்க அந்த ஆளு. அங்கே கட் பண்ணா நம்ம காட்டுறாங்க. ஸோ நம்ம நாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்ல அவுட் ஆயிட்டு போயிருப்பாரு. நம்ம மாஸ்டர் ரோஷி கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இப்போ மறுபடியும் அவரோட ஊருக்கே அவர் வந்துட்டாரு. ஸோ வந்து அவங்க மக்கள் எல்லாருமே பார்த்து பேசிட்டு இருக்கும்போது, நீ ஜெயிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் தோத்துட்டேன், ஆனால் நான் நமக்கு தேவையானதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ரோஷி கொடுத்த அந்த டைனோ கேப்சூல்ஸை ஆன் பண்ணி தூக்கி போறாரு. பார்த்தா அது மிகப்பெரிய டேங்க்ஸா வந்து நிக்குது. வாட்டர் டேங்க்ஸ், 2 வாட்டர் டேங்க்ஸ் இருக்கு. அதை ஓபன் பண்ணா அவ்வளோ தண்ணி வருது. எல்லாருமே சந்தோஷ வெள்ளத்துல செம்ம ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தண்ணி கிடைச்சிருக்குன்றனால குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, விவசாயத்துக்கு எல்லாத்தையும் அந்த மக்கள் வந்து உபயோகிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாமோட அப்பா கேட்கிறாரு, இது இன்னும் எவ்வளவு நாளைக்கு வரும், இதெல்லாம் போதாது, நமக்கு நிரந்தரமான ஒன்று வேணும்னா அது இந்த நதி லேக் இது வந்தாதான், ரொம்ப நாள்களா இங்க வறண்டே கிடக்கு அப்படின்றது அவரோட நிலைமையை சொல்றாரு. ஏன் இந்த ஒரு ரிவர்ல வந்து தண்ணியே வர மாட்டேங்குது, ஏன் நம்ம லேக்ல வந்து தண்ணி சேரல, அதை நான் அப்படியே கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன், நமக்கு தண்ணி வரணும் தொடர்ந்து அப்படின்றதுக்காக நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நாம் அங்க இருந்து கிளம்புறாரு. அவரு அந்த லேக்கை தேடி போயிட்டு இருக்க அந்த கேப்ல அவர் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் டைனோசரஸ் பேர்டு வந்து அவரை தூக்க ட்ரை பண்ணுது. இவரும் அது கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ அங்க கட் பண்ணா நம்ம கோகு ஃப்ளைங் நிம்பஸ்ல பறந்து வந்துட்டு இருக்காரு. அவர் டெசர்ட்ல பறந்து வந்துட்டு இருக்காருன்றனால செம்ம
டயர்டா இருக்கு, தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வாட்டரை பாத்துறாரு. அதை பார்த்தோன்னே செம ஜாலியா குளிச்சிட்டு இருக்கும்போது நாம அந்த ஒரு டைனோசர் தூக்கிட்டு போறதை பார்த்து இது நம்ம நாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு அவரோட ட்ரெஸ்லாம் மாத்திட்டு ஃபிளைங் நிம்பஸ்ல அதை விரட்டுறாரு. நாமும் கோகுவை பத்தி கோகு நீ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கவலைப்படாத நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைனோசர் வந்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. அது நம்ம கோகுவே தள்ளி விட ட்ரை பண்ணுது. நம்ம கோகு ஒன்னடியா அவரோட அந்த ஸ்டாஃபை வச்சு பயங்கரமான அட்டாக்கா அந்த ஒரு டைனோசர் மேலே ஏற்படுத்துறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா நாம கீழே போட்டுட்டு கீழே விழுந்துருது. நம்ம கோகு பறந்து போய் நாம தூக்கி அவரோட ஃபிளைங் நிம்பஸ்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இங்க நீங்க நோட் பண்ணீங்கன்னா நாமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தியான ஒரு குட் சோல் பர்சன் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஃபிளைங் நிம்பஸ்ல உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதிரி நாம வந்து என்ன சொல்றாருன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா, இந்த மாதிரி எங்க லேக்கை வந்து நான் அப்படியே கண்டுபிடிக்கணும், அங்க தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது சரி வா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கோகு ஃபிளைங் நிம்பஸ் மூலமாவே அவர் போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு இவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் டிராவலுக்கு அப்புறம் ஃபைனலா அவங்க பார்க்க வேண்டியதா பாத்துறாங்க. அந்த ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய அருவியை கொட்டிட்டு இருக்கு. அந்த இடம் ஃபுல்லா செம செழிப்பா அவ்வளவு கிரீனிஷா நிறைய தண்ணி வச்சுக்கிட்டு அங்க டைனோசர் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஒரு கும்பல் வந்து பாத்தீங்கன்னா அங்க வாழ்ந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த டைனோசர்ஸ்ட வந்து நாம் அவரை வந்து கெஞ்சி கேட்கிறாரு, இந்த மாதிரி தண்ணி எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, நீங்களே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை நிறைய கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணி விடுங்க, எங்களோட மக்கள்லாம் அங்க தாகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. இவங்க அதெல்லாத்தையும் கலாச்சி பேசிட்டு இருக்காங்க. இவர் காலெல்லாம் விழுகிறாரு. பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவரை அடிச்சு விளையாடுறத பார்த்து செம டென்ஷன் ஆகி நாம் என்ன செய்யறாருன்னா அது ஒரு டைனோசரை தூக்கி போட்டுறாரு. ஸோ எல்லா டைனோசருமே கோவத்தில் அவர் அடிக்க வரும்போது நம்ம கோகு முன்னாடி வந்து நின்று அவனை தொன்னா நீங்க என்ன தாண்டி தாண்டா தொன்னும் அப்படின்ற மாதிரி நிக்கிறாரு. இதப்பாரா சின்ன பையனுக்கு வந்த கொழுப்பை இவனை நம்ம எல்லாருமே சேர்ந்து பொட்டை எடுத்துடலாம்டா அப்படின்னு சொல்லி எல்லா டைனோசர்ஸும் நம்ம கோகு மேல விழுக கோகு ஒரே பஞ்ச் மூலமா எல்லா டைனோசர்ஸுமே கீழே விழுக வச்சிடறாரு. அப்போ ஒரு டைனோசர் பயங்கர ஃபாஸ்டா பறந்து வந்து நம்ம கோகு முன்னாடி நிக்குது. அது வேற யாரும் இல்ல நம்ம கிரண் தான். மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்ல பார்த்துருப்போம்ல, நம்ம கோகுட்ட கூட வெள்ளை கொடி காமிச்சிட்டு ஓடி போயிருப்பானே அவன் தான். ஏ கோகு நீ தானே அப்படின்னு போது கிரண் நீ இங்க எங்க அப்படின்னு சொல்லும் போது இதுதான் எங்களோட வில்லேஜ், இதான் எங்களோட ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னையவே ஒருத்தன் அவுட் பண்ணா அப்படின்னு சொன்னால அது இவன் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க இப்போ கோகுவை பார்த்து. ஸோ இந்த மாதிரி கிரணும் வந்து இப்போ பிரச்சனை இல்லை, இவங்களாம் என்னோட ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க போல. அப்போ கிரண் என்ன சொல்றாருன்னா தண்ணி கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா அங்க தடுக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு, அதுதான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா போக வைக்குது, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, வேணா அந்த தடுக்கிற இடத்த உடைச்சா போகலாம், பட் அது வந்து எங்களெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதை வேணா நான் உடைக்கவா அப்படின்னு கேட்கும்போது உன்னால் முடியும்னா நீ செய் அப்படின்னு சொல்றாங்க. தண்ணியை அதிகமா போக விடாம தடுத்துட்டு இருக்க அந்த கல்லையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோகு அடிச்சு தள்ளி விட்டுறாரு. ஸோ இப்போ தண்ணி செம்ம ஃபாஸ்டா அங்கே ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்து கிரண் நாம் எல்லாருமே சந்தோஷத்துல பரவாயில்ல அஸ்திட்டப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ நாமும் கோகு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நாமோட வில்லேஜுக்கே வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வில்லேஜுக்கு இதெல்லாம் வந்து பார்த்து சந்தோஷமா அங்கே பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துல ஒரு மணல் புயல் உருவாகுது. ஸோ அங்கே ஒரு மணல் புயல் உருவாதை பார்த்து எல்லா மக்களும் ஓடுறாங்க. அங்கே கட் பண்ணா மறுபக்கம் கார்ல கேஸ் இல்லாம காரை நிப்பாட்டிட்டு புல்மா யாம்சா நம்ம ஊலாங் இவங்க எல்லாருமே டெசர்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த மணல் புயலுமே வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணா உடனடியாக வாங்கடா காருக்குள்ள ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கார்ல ஏறுறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாருமே வெளியே வந்து பார்க்க அந்த லேக்ல தண்ணி அவ்வளவா இல்லை, குறைஞ்ச மாதிரி இருக்கு. எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா எல்லா தண்ணியும் போய் ஒரு மிகப்பெரிய ஒரு குளத்துல தண்ணி ஃபுல்லா நிறைஞ்சு அந்த இடமே செம்மையா இருக்கு. இவ்வளோ தண்ணி எங்களுக்கு கிடைச்சிருச்சு, இனிமே நாங்க நல்லா இருப்போம், எங்களுக்கு தேவையானதா இதை வச்சு நாங்க செஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் சந்தோஷப்படுறாங்க. கோகு வந்து பிரைஸ் பண்றாங்க. மறுபக்கம் புல்மா யாம்சா இவங்க எல்லாருமே அந்த கார்ல இருந்து வெளியே வராங்க. மணல் புயல சிக்காம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கேருந்து போனாங்களோ அங்கேயே மறுபடியும் வந்துருச்சு. அவங்க வந்து அந்த மணல் புயல் அங்க வரையும் தூக்கிட்டு வந்து போட்டுருச்சு போல. நான் இப்போ குளிக்கணுமே அப்படின்னு சொல்லி புல்மா சொல்றாங்க. இப்போ நம்ம கோகு இந்த மக்கள் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு மறுபடியும் அவரோட டிராகன் பால் பயணத்தை தேடி நம்ம கோகு கிளம்புறாரு. அந்த டிராக்கரை வச்சுட்டு அவங்க தாத்தாவோட அந்த 4 ஸ்டார் டிராகன் பாலை நம்ம கோகு இப்போ தேடி கிளம்பிட்டாரு. இதோட இந்த எபிசோட் 29 முடிஞ்சிருச்சு. மறுபடியும் டிராகன் பாலை தேடி ஒரு புதிய டிராவல், ஸோ அந்த அட்வென்ச்சரஸ் டிராவல் எப்படி இருக்க போகுது, அப்கமிங் எபிசோட் எப்படிலாம் இருக்க போகுதுன்றத தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா எபிசோட்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்ததா எபிசோட் 30ல நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.